இவ்வளவு நாள் நிறைய அடி வாங்கின, மிதி வாங்கின, நிறைய அவமானப்பட்ட, தோல்வி அடைந்த, நிறைய சிக்கல்கள் மேல் சிக்கல்கள் உள்ள போய் மாட்டிக்கிட்டோம், வெளியே வரவே முடியல, அப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள், இது ஒரு பூமரங் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். வாங்கின அவமானத்தையும் தோல்வியையும் திருப்பி கொடுக்கக்கூடிய அமைப்பு. என்ன பிளஸ்ன்னா, அஷ்டம குரு வக்ரம். இப்போ 8ஆம் இடத்தில் அந்த குரு இவர்களை தண்டிக்க முடியாது, இவர்களை தவறான விஷயங்களில் ஈடுபடுத்த முடியாது. 10ஆம் இடத்தில் கேது உபஜயஸ்தானத்தில் அசுப கிரகம் நல்லதைத்தான் செய்து கொடுக்கும். கண்டிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அது ஒரு பிளஸ் பாயிண்ட், நிறைய புது விஷயங்களை எடுத்து கொண்டு வந்து இவர்களுக்கு கொடுக்கும். கடன், நோய், எதிரி, போட்டி, இதிலிருந்து வெளிவருவது, குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இந்த கான்ட்ராக்ட், பில்டிங்கு, கவர்மெண்ட் ஜாபு, பேமெண்ட்டு, ஆர்டர்ஸ் பெண்டிங், அரசாங்கத்திலிருந்து இவர்களுக்கு அனுகூலம், பயணங்கள் மூலம் அனுகூலம், சகோதரர்கள் மூலம் அனுகூலம், பித்துரு வர்க்கம் மூலம் அனுகூலம். இதெல்லாம் அனுகூலம்னா வெறும் அனுகூலம், எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு சொல்லடையாக சொல்லப்படுவது உண்டு. இந்த தை மாதத்தில் தான் உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்கமும் இருக்கிறது. மகர ராசியில் சூரியனின் சஞ்சாரம் தான் இந்த தை மாதம். மாதாந்திர கிரகங்களில் நாம் எடுத்துக்கொண்டால் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி புதன் என்ற கிரகம் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. மேலும் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகமும் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறது. இதை தவிர வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மகர ராசியில் சூரியனும் செவ்வாயும் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். இந்த கிரக நிலைகள் உங்களது ராசிக்கு என்ன சொல்ல போகிறது, தை மாதத்தில் நமக்கு ஒரு ஏற்றம் இருக்கிறதா என்பதை இப்பொழுது சுவாரஸ்யமாக பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமா காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இவ்வளவு நாள் நிறைய அடி வாங்கின, மிதி வாங்கின, நிறைய அவமானப்பட்ட, தோல்வி அடைந்த, நிறைய சிக்கல்கள் மேல் சிக்கல்கள் உள்ள போய் மாட்டிக்கிட்டோம், வெளியே வரவே முடியல, அப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள், இது ஒரு பூமரங் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். வாங்கின அவமானத்தையும் தோல்வியையும் திருப்பி கொடுக்கக்கூடிய அமைப்பு. யாரையும் பழி வாங்க மாட்டார்கள், வெற்றி அடைய போகிறார்கள். அந்த வெற்றியின் பதிலே இவர்களை யாரெல்லாம் சோதித்தார்களோ அவர்களெல்லாம் புரிந்து கொள்வார்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் வீழ மாட்டார்கள். அதற்குண்டான கிரக அமைப்புல என்ன பிளஸ்ன்னா, அஷ்டம குரு வக்ரம். இப்போ 8ஆம் இடத்தில் அந்த குரு இவர்களை தண்டிக்க முடியாது, இவர்களை தவறான விஷயங்களில் ஈடுபடுத்த முடியாது. 10ஆம் இடத்தில் கேது உபஜயஸ்தானத்தில் அசுப கிரகம் நல்லதைத்தான் செய்து கொடுக்கும். கண்டிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அது ஒரு பிளஸ் பாயிண்ட், நிறைய புது விஷயங்களை எடுத்து கொண்டு வந்து இவர்களுக்கு கொடுக்கும். ஜீவனாதிபதி, ராசியாதிபதி, இது ரெண்டுமே உச்சம். ஜீவனாதிபதி, ராசியாதிபதி சேர்க்கை, ராசியாதிபதி உச்சம். அந்த ராசியாதிபதி செவ்வாய் அங்காரகன் உச்சம் அடைந்து முதல்ல சூரியனுடைய நட்சத்திரம், பிறகு சந்திரனுடைய நட்சத்திரம், பிறகு செவ்வாயோடைய நட்சத்திரம். அப்போ தொழில், பாக்கியம், கடன், நோய், எதிரி, போட்டி, இதிலிருந்து வெளிவருவது, குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இந்த கான்ட்ராக்ட், பில்டிங்கு, கவர்மெண்ட் ஜாபு, பேமெண்ட்டு, ஆர்டர்ஸ் பெண்டிங், அரசாங்கத்திலிருந்து இவர்களுக்கு அனுகூலம், பயணங்கள் மூலம் அனுகூலம், சகோதரர்கள் மூலம் அனுகூலம், பித்துரு வர்க்கம் மூலம் அனுகூலம். இதெல்லாம் அனுகூலம்னா வெறும் அனுகூலம், எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் இதெல்லாம் எனக்கு வெற்றி, இதெல்லாம் எனக்கு சக்சஸ். இந்த சக்சஸ்ங்கிறது பலருடைய கேள்விக்கு உண்டான பதில். என்னுடைய பராக்கிரமத்தையும், என்னுடைய வீரத்தையும், என்னுடைய விவேகத்தையும், என்னுடைய வேகத்தையும் நாம் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல்
இதன் மூலம் பலரது பார்வை என் மீது படும். அது வெறும் பார்வை மட்டுமல்லாமல் நிறைய எனக்கு ஒர்க்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நான் வெகு பிஸியாக இருப்பேன், பரபரப்பாக செயல்படுவேன். தொழிலில் ஒரு புதிய உச்சம், ஒரு மேன்மை, அதன் மூலம் நிறைய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு. ஆரம்பத்தில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து வெற்றி ஸ்தானத்தில், இது எனக்கு லாபாதிபதி வெற்றியில் வந்து அமர்கிறது. என்னுடைய லைஃப் பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் வெற்றியில் வந்து அமர்கிறது. பிறகு இதே புதன் சுக்கிரன் கூட்டணி 4ஆம் வீட்டில். அப்போ என்னுடைய லைஃப் பார்ட்னருக்கு கிடைக்கக்கூடிய கம்ஃபர்ட் ஜோன் 4ஆம் வீட்டில் சுக்கிரன் வந்தாலே இதற்கு பேர் சுகவாசி யோகம். இப்போ என்னுடைய லைஃப் பார்ட்னருக்கு கம்ஃபர்ட்டு, சுகவாசி யோகம், அது எனக்கும் வருகிறது. என்னுடைய லாபம் என்னுடைய வீட்டுக்கு போய் சேருகிறது. இதெல்லாம் என்னுடைய இடம், வீடு, வாகனத்துக்கு கிடைக்கக்கூடிய அபிவிருத்தி என்ற ஒரு அமைப்பில் வருகிறது. இந்த கூட்டணியுடன் ராகு சேர்க்கை, 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு எனக்கு நெகட்டிவை கொடுக்க முடியாது. ஏன் காரணம் அப்படின்னா அவர் குருவின் பார்வை. இப்போ அந்த ராகு சும்மா இல்லாமல் அவர் புதனுடைய எனர்ஜியையும் சுக்கிரனுடைய எனர்ஜியையும் சேர்த்து வாங்கி மொத்தமாக என்னுடைய வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸாக, என்னுடைய வாகனத்தில் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸாக வெளிப்படுத்துவார். இதெல்லாம் எனக்கு வெற்றி, கம்ஃபர்ட், லக்ஸுரி, சுகம், அபிவிருத்தி அப்படிங்கிற மாதிரி மேலும் மேலும் என்னுடைய பயணத்தில் ஒரு புதிய மைல்கல் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கொள்ள முடியும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் அப்படிங்கிறவர் 4ஆம் இடத்தை விட்டு அவர் வெளியே போய் விட்டார். குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது நான் பிளான் செய்தாலும் அது ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட், லாங் டேர்ம் அபிவிருத்தி. அதற்காக நான் ஏதாவது செலவு செய்தாலும் இது எனக்கு ஒரு டெபாசிட், இது எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஒரு சின்ன மீனை இப்பொழுது எனது குழந்தைகளுக்காக நான் எடுத்து வெளியே போட்டாலும் ஒரு லாங் டேர்மில் இதனை மொத்தமாக நான் அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்பு என்ற அமைப்பில் வருகிறது. இதையும் தவிர விருச்சிக ராசியை பொறுத்தவரை என்ன, விருச்சிக ராசி சகோதரிகளுக்கு கணவனை குறிகாட்டக்கூடிய சுக்கிரன் வெற்றியில், பிறகு அவர்தான் சுகவாசி யோகம். இதெல்லாமே நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸாக வருகிறது. குழந்தைகள் வழக்கமாக இயங்குவதை விட இது காலகட்டங்களில் கல்வியில் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். இன்னும் 2ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை. வயதில் மூத்த நபர்கள், சீனியர் சிட்டிசன்ஸை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இவர்களுடைய இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணணும்னா இது ஒரு நல்ல பீரியட். லாபாதிபதி இடத்தில் சுகஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். அப்போ அந்த இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு மேலும் மேலும் நல்ல ஒரு மேன்மையையும் உச்சத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ராசியாதிபதி உச்சம் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம். விருச்சிக ராசிக்கு போகிறோம், ஒரு கல்லில் ஒரு மாங்காய், 2 மாங்காய் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5 மேங்கோ 6 மேங்கோ அடிக்கிற டைம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வாய்ப்பை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.